யாழ்ப்பாண மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. புலம்பெயர் இலங்கையர்கள் தொடர்பில் அரசு எடுத்த தீர்மானம். இந்திய கடற்படைக்கு வந்து குவிய போகும் ஏவுகணைகள். இலங்கை தமிழரசு கட்சியின் கலந்துரையாடல் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் கிளிநொச்சியில் சிவஞானம் ஸ்ரீதரனின் கட்சி அலுவலகத்தில் இடம்பெறுகின்றது. இந்த நிலையில் கலந்துரையாடலில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம்.ஏ. சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் தவிர்த்த தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். மேலும் இந்த கலந்துரையாடலுக்கு தமிழரசு கட்சிக்கு எதிராக யாழ் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்த பீட்டர் இளஞ்செழியன் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தமிழரசு கட்சிக்கு எதிராக திருகோணமலை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்த சந்திரசேகரம் பரா என்பவர் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி கடந்த 3 வருடங்களில் மாத்திரம் 7.5 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற 21 முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதே இந்த தகவல் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் காவல்துறையினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை கனடாவுக்கு அனுப்புவதாக ஆசை காட்டி யாழ்ப்பாணத்தில் பெருந்தொகை மோசடிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன என யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ஜகத் விசாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். புலம்பெயர்ந்து வாழும் இலங்கையர்களை கணக்கெடுக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களுக்கான அலுவலகத்தின் பணிப்பாளர் நாயகம் சிரேஷ்ட ராஜதந்திரி வி. கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக பிரிவின் ஏற்பாட்டில் நடத்தப்படும் பேசா பொருள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் கிருஷ்ணமூர்த்தி தெரிவிக்கையில், புலம்பெயர்வு என்பது புதிய விடயமல்ல. மனித வாழ்க்கை முறை ஆரம்பித்த காலத்திலிருந்து பல்வேறுபட்ட காரணங்களுக்கு இடப்பெயர்வுகள் நிகழ்ந்துள்ளதோடு மனிதன் தனக்கு சாத்தியமான வளங்கள் காணப்படும் பகுதிகளை நோக்கி நகர்வதை காண முடிகின்றது. இன்றளவில் நியூசிலாந்து மற்றும் வட அமெரிக்கா வரையில் உலகின் பல பகுதிகளில் தமிழர்கள் வாழ்கின்றார்கள். இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்க இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களுக்கான நிதியம், அலுவலகம் மற்றும் அலுவலக சட்டமூலம் உள்ளிட்ட 3 விடயங்கள் குறித்து சுட்டிக்காட்டியிருந்தார். இதற்கமைய வெளிநாடு வாழ் இலங்கையர்களுக்கான அலுவலகம் கடந்த வருடத்தின் இறுதியில் கொழும்பு பழைய சார்ட்டர்ட் கட்டிடத்தில் அமைச்சரவை அனுமதியுடன் திறந்து வைக்கப்பட்டது. இலங்கையர்கள் இதுவரையில் 5 அலையாக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் 2.5 தொடக்கம் 3 மில்லியன் வரையில் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்திருப்பதாக அண்ணளவாக கணக்கிட்டுள்ளதோடு அவர்களில் 1.6 மில்லியன் பேர் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக உள்ளனர். தொழிலாளர்கள் பதிவு செய்துவிட்டு செல்வதால் அவர்களுடைய தகவல்கள் நம்மிடத்தில் உள்ளன. ஆனால் ஏனைய காரணங்களுக்காக புலம்பெயர்ந்தவர்கள் பற்றிய தகவல்கள் சரியான வகையில் இல்லை. இருப்பினும் விரைவில் மற்றைய தூதரகங்களை தொடர்பு கொண்டு இவர்கள் பற்றிய தகவல்களை நாம் சேகரிக்க முயற்சிக்கின்றோம். இந்த தகவல்களின் இரகசிய தன்மை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்பதோடு இந்த அலுவலகம் வெளிநாட்டு வாழ் இலங்கையர்களையும் தாயகத்தையும் ஒன்றிணைக்கும் மையப்புள்ளியாக செயற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் மெல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடம் மகாசங்கத்தினர் தற்போது அதிபர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையை முழுமையாக இழந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் இலங்கையில் திட்டமிட்டபடி தேர்தல்கள் நடைபெறுமா என்ற சந்தேகம் அவர்களுக்கு எழுந்துள்ளதாக மகாசங்கத்தினருடனான சந்திப்பை தொடர்ந்து அந்த கட்சியின் மகளிர் அணி தலைவி ஹெரோனிகா பிரேமச்சந்திர ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டு அதிபர் தேர்தல் நடத்தப்படும் என ரணில் விக்ரமசிங்க அறிவித்ததாக அவர் நினைவூட்டியுள்ளார். எனினும் சில நேரங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் எனவும் அவர் கருத்து வெளியிடுவதாக ஹெரோனிகா பிரேமச்சந்திர கூறியுள்ளார். இவ்வாறாக ரணில் விக்ரமசிங்க மாற்று கருத்துக்களை வெளியிடுவது மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீட மகா சங்கத்தினர் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் ஸ்ரீலங்கா அதிபர் அவரது தலைமையிலான அரசாங்கம்
அரசாங்கம் மற்றும் அதன் நடவடிக்கைகள் தொடர்பில் மகா சங்கத்தினருக்கு சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலை தொடர்பில் அரசாங்கம் கவலை அடைய வேண்டும் என ஹிருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள அனைவரும் ஆசி பெற்றுக் கொள்ளக்கூடிய தலைமை பீடாதிபதிகள் நாட்டின் மீதும் தலைவர்கள் மீதும் ஏமாற்றம் அடைந்திருப்பது கவலைக்குரிய நிலை என அவர் மேலும் கூறியுள்ளார். இந்திய கடற்படைக்கு ஒலியை விட 3 மடங்கு வேகத்தில் செல்லும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் வாங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 19,000 கோடி ரூபாய் செலவில் 200க்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய உபகரணங்களை வாங்குவதற்கு இந்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில், இந்தியா ரஷ்ய கூட்டு முயற்சியான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள் மற்றும் தரைத்தளங்களிலிருந்து ஏவக்கூடிய சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளை உற்பத்தி செய்கின்றது. பிரம்மோஸ் என்று அழைக்கப்படும் இந்த ஏவுகணைகள் ஒலியை விட 3 மடங்கு வேகத்தில் பறக்கும். இத்தகைய வலிமை மிக்க 200 பிரம்மோஸ் ஏவுகணைகளை இந்திய கடற்படைக்கு வாங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது என தெரிவித்துள்ளனர். முன்னாள் இராணுவ தளபதியும் இலங்கை இராணுவ பதவி நிலை பிரதானியுமான மேஜர் ஜெனரல் சத்யபிரிய லியனகி ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை இன்று சந்தித்து கலந்துரையாடிய பின்னர் மேஜர் ஜெனரல் சத்யபிரிய லியனகி ஐக்கிய மக்கள் சக்தியின் அங்கத்துவத்தை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஊழல் எதிர்ப்பு கொள்கை மற்றும் அமுலாக்கல் பிரிவின் பிரதானியாக நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆலோசகராகவும் செயற்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ள அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் முகாமைத்துவ மற்றும் வளங்களுக்கான பிரதி இராஜாங்க செயலாளர் ரிச்சர்ட் வர்மா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா அதிபர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்ட சில முக்கிய தரப்பினரை இன்றைய தினம் சந்தித்து இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி தொடர்பில் ரிச்சர்ட் வர்மா கலந்துரையாடியுள்ளார். அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தின் முகாமைத்துவ மற்றும் வளங்களுக்கான பிரதி இராஜாங்க செயலாளர் ரிச்சர்ட் வர்மா இலங்கை, இந்தியா மற்றும் மாலைதீவு ஆகிய நாடுகளுக்கான 6 நாள் உத்தியோகபூர்வ பயணத்தை கடந்த 17ஆம் திகதி ஆரம்பித்திருந்தார். இதேவேளை ரிச்சர்ட் வர்மா தலைமையிலான தூதுக்குழுவினர் அலி சப்ரியுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளனர். இலங்கை எதிர்நோக்கும் பொருளாதார சவால்களை சமாளிப்பதற்காக அமெரிக்கா வழங்கிய மனிதாபிமான மற்றும் அவசர கால உதவிகளுக்கு இதன்போது அலி சப்ரி நன்றி தெரிவித்துள்ளார்.